ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்னிங் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லீவ் டேஸ் அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து செம்ம கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப புதுசான ரெசிபி, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் அமேசானில் கலெக்ஷன்ஸ் வாங்கினேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபேஷன் வீடியோலாம் போடுவேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த உங்கள் ட்ரெஸ் செலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட வீடியோவில் நான் பார்த்திங்கன்னா மந்த்லி நல்லா முடிஞ்சது நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படி ஒரு வீடியோ தான். ஸோ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டாப் வந்து கொஞ்சம் இது ஜீன்ஸ்க்கு போடுற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ சைட் கட்லாம் எதுவும் அதில் கொடுக்கல. ரவுண்ட் நெக் அண்ட் வந்து கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அந்த அவுட்ஃபிட் வெளியே தெரியணும், அந்த ஷேப் தெரியணும் அப்படின்னா அந்த நாட் மாதிரி அதிலே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நம்ம வந்து நமக்கு நம்மளோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜீன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். ரொம்ப அழகான ஒரு டாப், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து பிரிண்டட் ஒர்க் தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ சில பிராண்டில் ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிராண்டு சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இது நான் ஆல்ரெடி நம்ம வ்ளாகில் நிறைய போட்டிருப்பேன். ஸோ வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம வீடியோவில் ஏதாவது 2 ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ஆட் பண்ணுவேன். ஸோ அதில் இந்த ட்ரெஸ்ஸும் ஒன்று. இந்த குர்த்தா நான் நிறைய தடவை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த டெய்லி வேர் வந்து ஆஃபீஸ் வேர் போகிறவங்களுக்குலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் ஆகாமல் ரொம்ப நாள் லைஃப் வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த குர்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஜீன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து பிளாக் போடலாம், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த குர்த்தா வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் கவர்டாக டீப் வி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த குர்த்தாவும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான ஒரு குர்த்தா. ஸோ அந்த அனார்கலி மாடல் இருக்கும் இல்லையா, அப்படி தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஹாஃப் வரைக்கும் பிரிண்டட் ஒர்க் தான் இதுவும். ஸோ அந்த ரெட் அண்ட் வந்து ஒயிட் அது மட்டும் தான் இருக்கும். வேறு எந்த டிசைனும் அதில் இருக்காது. அண்ட் பேலன்ஸ் ஹாஃப் வந்து ப்ளைனாக அந்த கலரில் இருக்கும். பார்டர் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுமே. இது வந்து ரவுண்ட் நெக் அண்ட் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் அந்த பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பியூர் காட்டன், அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸும். அண்ட் கிளாத் வைஸ் பார்க்கும்போது நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த குர்த்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஷார்ட் டாப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ்க்கு விட எனக்கு இந்த மாதிரி பிளாக்குக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். அதை விட இந்த மாதிரி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ ஹாஃப் தான் வரும். பட் பின்னாடி வந்து ரொம்ப கொஞ்சம் பார்த்திங்கன்னா தூக்குன மாதிரிலாம் இல்லை. ஸோ பின்னாடி ஃபுல் ஓரளவுக்கு கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிரிண்டட் ஒர்க் தான் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கும். பட் நெக் நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. கை தாங்க இதில் வந்து ஸ்பெஷல். ஸோ கை பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த எலாஸ்டிக் மாதிரி டைட்டாக பிடிச்சிருக்கிற மாதிரியும், மேலே வந்து லைட்டாக அந்த பஃப் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நான் அந்த கை வந்து சொல்லுவேன். ஸோ இது நார்மலாக கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ அழகாக இருந்திருக்காது. பட் இந்த கை வந்து மேலே கொஞ்சம் அந்த லைட் பஃபோட கீழே அந்த எலாஸ்டிக் பேட்டர்னோட கொடுத்துருக்கிறதுனால இந்த டாப் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனல் ஒன் வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்து வாங்கினேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே நிறைய வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பேக் வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இதில் வாங்கினேன். ஸோ பெல்லாவிட்டா நிறைய பேர் இந்த பர்ஃப்யூம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து சரி இந்த பிராண்ட் யூஸ் பண்ணதே இல்லை, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக நான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சின்னது வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க, ஸோ வெளியில் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வாங்கணுன்றதுக்காக சின்ன பர்ஃப்யூம் தான் நான் வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து பர்ஃப்யூமே ஒரு 6-7 வச்சுருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனை. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த பர்ஃப்யூம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் யாராவது வந்து இது ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நான் மஸ்ட் ட்ரையில் இந்த லிஸ்ட்டில் இந்த பர்ஃப்யூமும் ஆட் பண்ணிக்கிறேன். பட் இது ரொம்ப மைல்டாக அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இப்போது அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து லைவில் இருக்குது. 6th to 10th செப்டம்பர் வரைக்கும். ஸோ இதில் கெட் மினிமம் 50% ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அப் டு 5% ஆஃபர் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா 10% கேஷ்பேக் இருக்குது ப்ரைம் மெம்பருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆஃபர் டீட்டெயிலும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ளாகை இப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
இந்த ஸ்வீட்க்கு இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து கீ அண்ட் வந்து பட்டர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து கீ வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒரு ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வந்து ஐஸ் க்யூப். இதை வந்து நல்லா நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா அந்த ஒயிட் கலர் வர அளவுக்கு கலந்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். அவனை ஹெல்ப் பண்ணிட்டுப்பா. நம்ம சேர்த்த நெய் வந்து நல்லா ஒயிட் கலர் ஆனதுக்கப்புறம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து சேம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா ஈவனாக ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஐஸ் க்யூபை எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் சவுண்டோடு எடுக்கிறது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ லீவ் நாளில் நம்ம பண்ண தான் பசங்களும் சாப்பிடுவாங்க, வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது, பயங்கர சவுண்டு சுற்றி. அதனால் கொஞ்சம் இந்த ரெசிபி முடிகிற வரைக்கும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. பையன் இதை நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ஒரு கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக மைதா ஏமா சேர்க்குறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? மைதா இல்லாமல் கூட நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸோ இல்லை நம்ம கோதுமை மாவை ரெடி பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து அந்த கீவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் இப்போ பிரிச்சுக்க போகிறேன். ஏன்னா அது எவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சரியாக வருமானு தெரியல. ஸோ ஒரு தடவை நான் ரெடி பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா அந்த கிறிஸ்பினஸ்க்காக, அந்த டேஸ்ட்டுக்காக தான். இப்போ இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா வந்து ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து தண்ணியை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன ஸ்வீட்டுக்கு நம்ம அடிஷ்னலாக மாவில் ஆட் பண்ணணும், அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கீவருக்கு உள்ள அந்த ஒரு மாவு வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஹாஃப் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாட்டிலில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுமா. ஸோ இதில் தண்ணி கலந்தால் நம்ம அடுத்து பண்ணுற ஸ்வீட்டுக்கு சரியாக வராது. அதனால நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ண போகிறேன். நான் அதை ரெடி பண்ணி எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இல்லை ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா என்ன வந்து நான் மிஸ் பண்ணேன் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு அப்கமிங் விலாகில் இருக்கும். இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு ராகி மாவு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து இன்னொரு கப் அளவுக்கு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு போட்டு நல்லா வந்து கலந்துக்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்ன ஸ்வீட்மா அப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெளியில் வாங்குறது பிரணவுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது. ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கூட உடனே பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கோல்டு வந்துடும், அந்த டான்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அதெல்லாம் அவனுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் நான் வீட்டிலே அவனுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். அவனுக்கு அதுவே வந்து பழகிடுச்சு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்வீட் அப்படின்னாலே அவன் வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ இதில் வந்து நல்லா நம்ம திக்காக ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சுகர் சிரப் அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அந்த கரகரப்புக்காக நான் ஒயிட் சுகர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்வீட் வந்து நல்லா அந்த ஜீராவில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், பிரணவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே பார்த்திங்கன்னா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா? ஆக்சுவலாக அதோட பேர்லாம் வந்து தெரியல, பட் அவனுக்கு அப்படி தான் கேட்பான், எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்களம்மா, ஸோ அந்த ஸ்வீட் சிரப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டோமே அதை செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. அதனால் அவனுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா ரொம்ப அந்த வாசனை அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் இருக்காது. ஏன்னா நம்ம அதில் பட்டர் கீலாம் சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு 2 ட்ராப் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஈவனாக வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கேக் பேக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த இட்லி தட்டு வந்து நான் இதுக்காகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து இட்லி தட்டு மாற்றியாச்சு. நான் இண்டஸ் வேலியில் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து அடியில் கருப்பாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அந்த ஹார்ட் ஷேப்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம். என்கிட்ட இப்போதைக்கு இட்லி தட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம நல்லா வந்து போட்டு ஹீட் பண்ண போகிறோம். ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வந்து இது ஹீட்டில் இருக்கட்டும். ஆல்ரெடி இந்த பேன் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியாச்சு. ஒரு 25 மினிட்ஸ், ½ அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக குக் ஆகிருக்கும். நல்லா சூடு போகணும். இதை எடுத்துடலாம். ஸோ அந்த ஸ்வீட் சிரப்பை வந்து சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த கீ, பட்டர் அண்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ராகின்றதுனால வந்து நல்லா டார்க் கலரில் இருக்குது. அம்மா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும்போதே நல்ல வாசனமா அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு வந்து கொடுத்துடலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அண்ட் பிழக்கூட்டி வந்து அதை பார்த்ததும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்போ வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்வீட்க்கு வந்து பேர்லாம் இல்லைங்க. இது வந்து நான் புதுசாக கண்டுபிடிச்சது அப்படி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஃப்ளேவரோட கீயோட நல்லா சுகர் சிரப் ஃப்ளேவரோட இந்த கீ டேஸ்ட்டு, இந்த சுகர் சிரப் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் சாப்பிட. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் நம்ம. அண்ட் ஃபைனல் ஒன் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஸ்வீட்டாக அண்ட் வந்து எத்தனை பேருக்கு இந்த மில்க் ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா இருந்த பால் நல்லா காய்ச்சி லெமன் பிழிஞ்சு இந்த மாதிரி திரட்டி நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேனில் சேர்த்து கொஞ்சம் சுகர் அண்ட் வந்து கீ ஆட் பண்ணி ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து ட்ரை ஆனதும் சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் இருக்கும். எப்போவாது எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ருவேன். அண்டு எனக்கு பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸாக வர கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் போட்ட மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சியா அப்படின்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏலக்காய் பொடி வந்து இதில் வந்து ஜாதிக்காய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து நிறைய ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஏலக்காய் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்மளோட ரெசிபீஸ்லாம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லிங்க் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். வாவ், சுட சுட நம்மளோட மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே உட்காந்து நல்லா வந்து ரசித்து சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வர vlog வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் அண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.